Good morning to everyone. The last class, Biozoology, lesson 2, human reproduction. The first one, the human reproductive system, male reproductive system is completed. Next, today I discuss the female reproductive system. Today என்ன பார்க்க போறோம்னா female reproductive system. Male வந்து பார்க்கும்போது மேல் நிறைய நம்ம different organ, different gland, different structure complete பண்ணியிருக்கோம். Today the female reproductive system. The female reproductive system is a far more complex than male. Is more complex than male. Is a female reproductive system very complex one, the difficult one. Is a far is a distance or long in the complex than male part, because there is an addition of the gamete formation. Next one, the first one, the more complex one. Next one, the gamete formation. The already male gamete is a sperm. The female is a gamete formation, the ovum. The way I understand பண்ணிக்கணும். Female gamete formation is a ovary to produce a ovum சொல்லுவோம். Is a ovum means egg. Egg is a gamete production, gamete formation. First one. Next one character, it has the nurture, the developing the fetus. Nurture na last class la சொல்லிருப்போம். The nurture na developing culture அப்படினு பேரு. It has the nurture developing the fetus. Fetus means to carry the baby. ஒரு பேபியை ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்கை எப்படி வந்து கேரி பண்ணியிருக்கு, அதுதான் நர்ச்சர்னு சொல்லுவோம். த நர்ச்சர் த டெவலப்பிங் த ஃபியூட்டஸ், ஒன் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கோம், காம்ப்ளெக்ஸ்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் த ஃபியூட்டஸ் இஸ் தட் ஹேஸ் நர்ச்சர் த டெவலப்பிங் த ஃபியூட்டஸ் கேரக்டர். நெக்ஸ்ட் ஒன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் த கன்சிஸ்ட் ஆஃப் ஏ பேர் ஆஃப் ஓவரிஸ். இங்கே என்ன மேலில் என்ன பார்த்துருக்கோன்னா, நான் நிறையா வந்து மேலு ஃபீமேல் கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா ஈஸியாக வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கான த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நம்ம கேட்பாங்க. அதனால் இந்த மேலு ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. சில வேர்டை மட்டும் கம்பேர் பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட் ஒன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ். இங்கே பேர் ஆஃப் ஓவரிஸ்னால் மேல் என்ன சொல்லுவோம், பேர் ஆஃப் டெஸ்டிஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. த பேர் ஆஃப் ஓவரிஸ். அனதர் ஒன் ஓவிடக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்ட் இஸ் த ஓவிடக்ட். ஓவிடக்ட் என்ன சார், டக்ட்னா கிளான்னு பேர். அப்போ ஓவிடக்ட், த ஓவம் கலெக்டன், த கலெக்ஷன் ஆஃப் ஓவம் ஆஃப்டர் டு ரிலீஸ் ஓவிடக்ட். நெக்ஸ்ட்டு யூட்ரஸ். யூட்ரஸ்னால் கருப்பைன்னு சொல்லியிருப்போம், கருப்பை இல்லை கற்பப்பைன்னு சொல்லியிருப்போம், யூட்ரஸ். நெக்ஸ்ட்டு செர்விக்ஸ், வஜனா. செர்விக்ஸ் இஸ் ஏ பர்த் கனால், அதான் செர்விக்ஸ் வஜனான்னு சொல்கிறது. பர்த் கனால் தான் செர்விக்ஸ்னு பேர். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா, இதுவும் மேலில் சொல்லியிருப்போம். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா, பெனிஸ். பெனிஸ் தான் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா இஸ் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில். இங்கே என்னென்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா இஸ் வஜனா இஸ் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா இஸ் எ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். These are pair of ovaries, oviduct, uterus, cervix, vagina and external genitalia is located at the pelvic region. Where it is present, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா pelvic regionல இருக்குது. These are the complex one. இதுதான் காம்ப்ளெக்ஸ் ஒன்று சொல்லியிருப்போம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி இருக்குது, காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா these are the character is a complex one. Last one the pelvic region, where it is present in the this organ அப்படின்னா ஓவரிஸ், ஓவிடக்ட், யூட்ரஸ், செர்விக்ஸ், வஜனா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா இஸ் எ பெல்விக் ரீஜன். இந்த ஃபீமேல் பெல்விக் ரீஜனில் இந்த பார்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தீஸ் ஆர் த பெல்விக் ரீஜன் இஸ் லொக்கேட்டட் அட் த பார்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கேரக்டர் த பார்ட்ஸ் அலாங் வித் மெமரின் கிளான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், மெமரின் கிளான்ஸ். The integrated structurally and functionally. The mammals the human is a mammals is a mammalian gland is integrated. Mammalian gland integrated means is a link with another. எதோட எது லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சுரலி அண்ட் ஃபங்க்ஷனலி டு சப்போர்ட் த ப்ராசஸ் த ஓவுலேஷன். ஸ்ட்ரக்சுரல் மீன்ஸ் ஆர்கன்லாம் எப்படி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. இப்போ ஓவரிஸ், ஓவிடக்ட், யூட்ரஸ்,
cervix. These are the structural and mammals, mammalian gland. பால் சுரப்பைன்னு சொல்லுவோம். These are the structurally and functionally. Functionally எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது? The mammalian gland is to produce the milk. The milk to produce one of the functions of the mammalian gland. அதான் structurally and functionally the support the process the ovulation. எதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது? Some process in the female reproductive system. Ovulation one of the process, fertilization one of the process, and pregnancy one of the process, childbirth and child care. Ovulation, fertilization, pregnancy. Ovulation என்ன சார்? Ovulation means ovum release in the ovulation. எக் வந்து ரிலீஸ் ஆகும், ஓவலேஷன் சொல்லுவோம். ஃபெர்டிலைசேஷன் ஆல்ரெடி வெரி வெல் டு ஃபெர்டிலைசேஷன் நமக்கு தெரியும். ஃபெர்டிலைசேஷன்னா த மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் டுகெதர் ஃபெர்டிலைசேஷன். த ஓவலேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ப்ரெக்னன்சி. ஆஃப்டர் த ஃபியூஷன் ஆஃப் கேமிட் இஸ் ப்ரெக்னன்சி. த ப்ரெக்னென்ட் உமன் சொல்லுவோம். ப்ரெக்னென்ட் உமன் இஸ் ஆஃப்டர் பர்த் இந்த சைல்டு பர்த்னு சொல்கிறது. அண்ட் சைல்டு கேர். ஒரு சைல்டு பர்த், ஒரு பேபியை வந்து மில்கை வந்து ஃபீட் பண்ணுது. the after the birth in the baby to child care. அப்போ to uses the mammalian gland to produce in the milk to help of the birth is after birth is a baby is growth. ஒரு பேபி வந்து க்ரோத் ஆகிறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபீடிங்னா மதரோடைய மில்க் தான். the first milk is the breast milkனு சொல்கிறோம். அதுதான் இந்த சைல்டு பர்த் அண்ட் சைல்டு கேர். சைல்டு கேர்னால் அது எப்படி ஆஃப்டர் பர்த் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் த பேபி, எப்படி பேபியை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது. தீஸ் ஆர் த இன்டகிரேட்டட். தீஸ் ஆர் த இன்டகிரேட்டட் ரெண்டு இன்டகிரேட்டடாக ஒன்று ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் தீஸ் ஆர் த இன்டகிரேட்டட் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதுதான் இன்டகிரேட்டடு. நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட், த ஓவரிஸ். ஓவரி இஸ் த பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஓவரிஸ் நம்ம மேல்னா என்ன சொல்லுவோம்? இதையும் கம்பேர் பண்ணுறோம். மேல்னா டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், பேர் ஆஃப் டெஸ்டிஸ்னு. இங்கே என்ன இருக்குன்னா பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்குது. அப்போ ஓவரி இஸ் ஏ ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், த பிரைமரி செக்ஸ் ஆர்கன். த ஓவரிஸ் ஆர் த பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். பிரைமரி ஆர்கன்னா தீஸ் ஓவரிஸ். ஹவு மெனி ஓவரிஸ்னால் பேர் ஆஃப் ஓவரிஸ். த ப்ரொடியூஸ் இன் த ஃபீமேல் கேமிட். ஃபீமேல் கேமிட் த ப்ரொடியூஸ் இன் த ஓவரிஸ். அப்போ ஓவரிஸ் டு ப்ரொடியூஸ் இன் த ஓவம். ஓவம் தான் ஓவம் மீன்ஸ் எக்கு. அப்போ த ஓவரிஸ் த ஃபீமேல் கேமிட், த ஓவரிஸ் டு ப்ரொடியூஸ் த ஃபீமேல் கேமிட் இன் த ஓவம். த ஓவம் இஸ் த எக், இஸ் எ ஃபீமேல் கேமிட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் த ஓவரிஸ். நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்ட்ரக்சர்னால் என்னென்ன காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டடாக என்ன இருக்குது? இன்டகிரேட்டட்னா ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெமரின் கிளாண்ட் அண்ட் சம் ப்ராசஸ், ஓவுலேஷன், ஃபெர்டிலைசேஷன், pregnancy, childbirth and child care. These are the structure and function. Next, ovaries where is present. Ovary எங்கே இருக்குது? ஓவரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரிஸ் வேர் இட் இஸ் presentனா ஓவரிஸ் லொக்கேட்டட். ஓவரி எங்கே இருக்கும் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் என்ன பார்த்துன்னா இந்த பேர் ஆஃப் ஓவரிஸ். அங்கே மேலில் வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ் சொல்லியிருப்பாங்க. இங்கே என்னென்னா பேர் ஆஃப் ஓவரிஸ் லொக்கேட்டட் ஒன் on each side of the lower abdomen. அப்டாமனுங்கிறது below part, ஸ்டொமக்கு கீழே இருக்கிற அப்டாமன். இஸ் லோயர் அப்டாமன் இஸ் லொக்கேட்டட் த ஈச் சைட் ஆஃப் த லோயர் அப்டாமன் பிரசன்ஸ் ஆஃப் ஓவரி. ஈச் சைடுனா என்ன? த பேர் ஆஃப் ஓவரிஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. லெஃப்ட் சைடில் ஒரு ஓவரிஸ் இருக்குது, ரைட் சைடில் ரெண்டு ஓவரிஸ் இருக்குது. அதுதான் இந்த பேர் ஆஃப் ஓவரிஸ் இட் பிரசன்ட் த லோயர் அப்டாமன். வேர் இட் இஸ் பிரசன்ட் த ஓவரிஸ்னால் நம்ம இதை நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஓவரிஸுங்கிறது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? ஓவரிஸ்னால் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஓவரிஸ் இஸ் அன் எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இஸ் ஓவல். இந்த எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர் 2 to 4 centimeter இஸ் லாங். ஓவரி என்ன லென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 to 4 centimeter லேங். இது ஒன்வேல கேட்பாங்க. ஓவரியோட ஸ்ட்ரக்சர் என்ன? எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர். என்ன சென்டிமீட்டர் இருக்கும்? 2 to 4 centimeter long. Next, each ovary is covered by 2 ovary சொல்லியிருக்கோம். Each ovary is covered by thin cuboidal epithelium. Each ovary is கவர் பண்ணி என்ன இருக்குது? Each ovary is covered by thin cuboidal epithelium.
thin cuboidal, cuboidal cube-like structure. Epithelium என்ன சார், epithelium one of the outermost layer. அதனால தான் என்ன சொல்லியிருக்கோம், the each ovary is covered by thin cuboidal epithelium. Is covered by one of the epithelial layer. It's a cuboidal epithelium is called germinal epithelium. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா germinal epithelium வந்து germinal epithelium. So germinal epithelium encloses the ovarian stroma. அப்போ ஓவரிஸில் என்ன எபிதிலியம்னா கியூபாய்டல் எபிதிலியம் இருக்குது. கியூபாய்டல் எபிதிலியம் ஜெர்மினல் எபிதிலியம் சொல்கிறோம். ஜெர்மினல் எபிதிலியம் இஸ் டோட்டலி என்க்ளோஸ் பை ஓவாரியன் ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமா STROMA ஸ்ட்ரோமான்னு சொல்கிறோம். இஸ் ஓவரி இஸ் என்க்ளோஸ்டு பை ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமாங்கிறது ஒரு இட்ஸ் என்டையர் பார்ட்டு இந்த ஓவரி. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரோமா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தி ஸ்ட்ரோமா இஸ் எ டிஃப்ரென்ஷியேட்டட் அவுட்டர் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா. ஸ்ட்ரோமா இஸ் ஒன் ஆஃப் த என்டையர் பார்ட்டு. அதில் அவுட்டரில் என்ன இருக்குது, இன்னரில் என்ன இருக்குது, அவுட்டர் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரோமாங்கிறது வேர் இட் இஸ் ப்ரெசன்ட்னா ஓவரியை என்க்ளோஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பார்ட். இஸ் ஸ்ட்ரோமா இஸ் எ டிஃப்ரென்ஷியேட்டட் அவுட்டர் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா. இஸ் டூ பார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்ட்ரோமா இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் அஸ் த அவுட்டர் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா. மெடுலா பார்ட்டுங்கிறது இன்னர் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு பிலோ த ஜெர்மினல் எபிதிலியம் த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் ஸ்டெனிக்கா அல்பினியா இஸ் எ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஒன் ஆஃப் த டிஷ்யூ ஜெர்மினல் எபிதிலியம். இந்த ஜெர்மினல் எபிதிலியம் தான் இங்கே சொல்லியிருப்போம். டோட்டல் ஆஃப் ஏரியா இஸ் என்க்ளோஸ் த ஜெர்மினல் எபிதிலியம். அதுதான் இங்கே சொல்லுவோம் டென்ஸ் நேச்சர், டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு பேர். டென்ஸ்னால் என்ன, ரெண்டு இருக்குது. ஒன்று லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, நெக்ஸ்ட்டு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு பேர். டென்ஸ்னால் இஸ் ரொம்ப வந்து அடர்த்தியாக இருக்கிறதுன்னு பேர். அப்போ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் டெனிக்கா அல்பிஜினியான்னு பேர். இதுதான் அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் அகெயின் ஒன் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் எ ஃபேர் மோர் காம்ப்ளெக்ஸ் தென் மேல். மேலோட ஃபீமேல் தான் ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் த அடிஷன் ஆஃப் த கேமிட் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் ஒன்று என்ன ஒர்க்குன்னா கேமிட் ஃபார்மேஷன். த கேமிட் மீன்ஸ் த எக்கு ஆர் ஓவம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக த நர்ச்சர் ஆஃப் த டெவலப்பிங் ஃபீட்டஸ். நெக்ஸ்ட் ஒன் த நர்ச்சர் அண்ட் டெவலப்பிங் ஃபீட்டஸ் மீன்ஸ் த கேரி த ஃபெர்டிலைஸ்டு எக்கு. ஒரு கருவை வந்து டெவலப் பண்ணுறது தான் நர்ச்சர்னு சொல்கிறோம், கல்ச்சர் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் த கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ். வாட் ஆர் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா பேர் ஆஃப் ஓவரிஸ், ஓவிடக்ட், யூட்ரஸ், cervix மீன்ஸ் பர்த் கனால், vagina and external genitalia located in the pelvic region where it is present in the female reproductive system. அப்படின்னா that presence of the pelvic region in the female reproductive part. Next one, this part along with the mammalian glands are the integrated. Mammalian gland oda integrated parts. Number one, the structurally and functionally. Structurally and functionally means support the process. What are the process na ovulation, fertilization, pregnancy, after birth the baby, child care. Birth ஆனோனே சொல்லியிருக்காங்க என்ன ஃபீமேல் the birth the baby to carry the milk. Next ovaries. Next go to the ovary பார்க்க போகிறோம். ovaries are the நான் லாஸ்ட் சொன்ன பேர் ஆஃப் ஓவரின்னு சொல்லியிருக்கேன். ஓவரிஸுங்கிறது பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். என்ன ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா த கேமிட் ஆஃப் ஓவம். ஓவரிஸ் வந்து வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னா எங்கே இருக்குது ஓவரிஸ்னால் த ஓவரிஸ் லொக்கேட்டட் ஆன் த ஈச் சைட் ஆஃப் த லோயர் அப்டாமன். என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஓவரி அப்படின்னா இஸ் எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த சென்டிமீட்டர்னா 2 to 4 centimeter in the long. Next, each ovary is covered by cuboidal epithelium is called germinal epithelium. Encloses by overall encloses by stoma. The stoma is differentiated as the outer cortex inner medulla. The stoma is outer cortex inner medulla part. Next, below the germinal epithelium is a dense connective tissue. Germinal epithelium ஒரு tissue connect பண்ணிருக்கு. This germinal epithelium is a dense connective tissue. The Stenica albuginea is one of the layer of the tissue. These are the structure of the female reproductive system. Next இதோட கன்டினியூட்டி இருக்குது. இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டங்கிறது
ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரக்சர்னால் இதாக இருக்கும் ஓவரிஸு. அதுமாரி ஓவரிங்கிறது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஓவரிங்கிறது என்ன சைஸில் இருக்குது, ஓவரிங்கிறது என்ன டிஷ்யூவில் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த டிஷ்யூ த ஓவரி. நெக்ஸ்ட்டு த டிஷ்யூ ஆஃப் ஓவரி இஸ் டோட்டலாக இட்ஸ் என்க்ளோஸ் பை ஸ்டோமா. இந்த ஸ்டோமா அங்கே தான் பிரிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், த ஓவரிஸ் இந்த அவுட்டர், the stoma is outer cortex, inner medulla. Next go to the cortex. எப்படி இருக்குது? Cortex is a dense and granular structure. The dense and granular structure, the presence of ovarian follicles. Outer cortex சொல்கிறோம். இந்த ரெண்டு சொல்லியிருக்கோம், outer cortex, inner medulla. The cortex appears the dense and granular due to the presence of the ovarian follicles. Ovarian folliclesங்கிறது நிறையா இருக்குது. The follicles is a after the mature in the ovum to release the ovarian follicles. The various stages of ovarian follicle development. Next one, medulla. மெடுலாங்கிறது எங்கே இருக்குது? மெடுலா அவுட்டர் கார்டெக்ஸ்னால் இன்னர் மெடுலா. மெடுலா எப்படி இருக்குன்னா the loose connective tissue. இங்கே dense connective, இங்கே loose connective tissue with the abundant the blood vessels. இங்கே என்னென்ன இருக்குன்னா blood vessels, நெக்ஸ்ட்டு lymphatic vessels and nerve fibers. என்னென்ன வெசல்ஸ் இருக்குன்னா blood vessel, lymphatic vessel and nerve fibers. The totally for the inner medulla is a loose connective tissue. Next, the ovary is a remnant attached to the pelvic wall. Outer cortex, inner medulla. The remaining the part is attached to the pelvic wall in the uterus. This ovarian ligament is called mesovarium. Ovarian ligament. இங்கே என்ன சொல்கிறோம்? ovarian ligament பேர். ovarian ligament mesovarium பேர். It's name of the mesovarium. Next, the fallopian tube. Next, uterus, vagina. The constitutes the female accessory organ. அதாவது ஃபீமேல் அசசரி ஆர்கன்னா அதுமாதிரி மேலில் சொல்லியிருப்போம், மேல் அசசரி ஆர்கன்னு. அதுமாதிரி ஃபீமேல் அசசரி ஆர்கன்ங்கிறது ஃபிலோப்பியன் டிப்ஸ் அண்டு யூட்ரஸ் அண்ட் வஜனா. தீஸ் ஆர் த ஃபீமேல் அசசரி ஆர்கன்ஸ். Next, each fallopian tubes extend from the each ovary of the uterus. Each fallopian tube extends from the each ovary to the uterus. The fallopian tubes attached to the each ovary part of the fallopian tubes. Next, the proximal fallopian tube, part of the fallopian tube. The proximal part of the fallopian tube is a funnel shaped. Our fallopian tube is a funnel shaped. Presence of the infundibulum. Infundibulum என்ன சார்? Infundibulum means it presence of the hypothalamus in the pituitary. Hypothalamusனா நம்ம படிச்சிருப்போம், thalamus and hypothalamus. இப்போ pituitary one of the hormone to produced adrenal pituitaryலாம் பார்த்துருப்போம். அப்போ pituitary is presence of the below the brain. பிரெயினில் ஒரு சின்ன ஒரு மைனூட் பார்ட்டு தான் pituitary gland பேர். அப்போ hypothalamus it presence of the அது hypothalamus is a posterior part is the pituitary gland presence of infundibulum. அப்போ the edge of the infundibulum is a many finger like structure. The projection is called fimbriae. Fimbriae பேர். So what is fimbriae na? The edge of the infundibulum many finger like projection is called fimbriae, which help of the collection. Fimbriae என்ன யூஸ் ஆகுது? Fimbriae which help in the collection of ovum. Ovary தான் release the ovum சொல்கிறோம். Ovary is release the ovum. இப்போ ovum to collection of the fimbriae. Where it is present the fimbriae? Fimbriae it is one of the projection like structure. It is presence of the infundibulum. Infundibulum என்ன சார்? Infundibulumனா is a pituitary. The gland is a hypothalamus is a posterior region. It is presence of the infundibulum. Next, the help of the fimbriae to collection of ovum after ovulation. இந்த வேலை நல்லா பார்த்துக்கணும். ஓவம்னா தெரியும், ஓவானா எக்குன்னு சொல்கிறோம். அப்போ ஓவுலேஷனா என்ன? ஓவுலேஷன் மீன் டு ரிலீஸ் த எக்கு. ஓவம்லாம் நல்லா மெச்சூர் ஆகிடுச்சு. த ஆஃப்டர் ஓவம் டு ரிலீஸ் த ஆஃப்டர் மெச்சூர் த ஓவம் டு ரிலீஸ் த எக் இஸ் எ ஓவுலேஷன். எக்கு வந்து ரிலீஸ் ஆகிறது, அதான் ஓவுலேஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு தி இன்ஃபண்டிபுலம் இஸ் எ வைடர் சென்ட்ரல் போர்ஷன் இஸ் கால்டு ஆம்புல்லா. இன்ஃபண்டிபுலத்தில் என்ன பார்ட் இருக்குன்னா சென்ட்ரல் பார்ட் இருக்குது, வைடர் சென்ட்ரல் பார்ட் இஸ் போர்ஷன் கால் ஆம்புல்லா. இந்த வேர்டெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிம்பிரே. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்புல்லா. ஆம்புல்லா இது த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓவிடக்ட் இஸ் த இஸ்துமஸ். இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட். ஓவிடக்ட்டுன்னு சொல்லியிருப்போம். ஓவரி, ஓவிடக்ட்டு,
இதெல்லாம் என்னன்னா இஸ் a part of the human female reproductive system. The last part of the oviduct is part of the isthmus. The isthmus, the short and thick walled connecting ampulla and infundibulum to the uterus. அப்போ isthmusங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the short and thick walled connecting ampulla and the infundibulum to the uterus. Uterusல இருக்கக்கூடிய one of the part. These are the female reproductive system. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து ரைட் பண்ணணும். எது வரைக்கும்னா அப் டு யூட்ரஸ் வரைக்கும். யூட்ரஸ் வரைக்கும் எப்படி இருக்குது அதோட ஆர்கன்னா. நெக்ஸ்ட் அகெயின் இந்த கார்டெக்ஸு அதான் சொல்லியிருப்போம். ஸ்டோமாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் இந்த ஸ்டோமா அவுட்டர் கார்டெக்ஸ். ஸ்டோமாங்கிறது என்க்ளோஸ் இந்த பார்ட்டு. அவுட்டர் கார்டெக்ஸ் இன்னர் மெடுலா. இந்த கார்டெக்ஸ் அப்பியர்ஸ் dense and granular due to the presence of ovarian follicles. The various stages of the development. Next one, inner medulla, the loose connective tissue is abundant. These are the blood vessel, lymphatic vessel and nerve fibers. These are the one of the loose connective tissue is presence of medulla. Next one, the ovaries remain attached to the part of the pelvic wall of the uterus. The ovarian ligament is called mesovarium. Next, fallopian tubes is a uterus and vagina is a constitute to the female accessory organ. Fallopian tubes and uterus is the vagina. These are the female accessory organs. Each fallopian tubes extend from the each ovary of the uterus. Fallopian tube funnel like structure. அதான் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு funnel like structure சொல்லியிருப்போம். ஒரு புனல் மாதிரி இருக்குது. அதுதான் என்ன பண்ணுது இஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த ஓவத்தை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த fallopian tube இஸ் a funnel shaped infundibulum. இன்ஃபண்டிபுலம்னா எங்கேருந்து சொல்லியிருக்கேன். The edge of the infundibulum have many finger like projections called பிம்ப்ரே. பிம்ப்ரேன்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் பிம்ப்ரே? எட்ஜ் ஆஃப் த இன்ஃபண்டிபுலம். இன்ஃபண்டிபுலத்தில் எட்ஜில் இருக்கக்கூடிய பார்ட்டு தான் பிம்பரே. என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஒரு ப்ரொஜெக்ஷன் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால் பிம்பரே. என்ன இதோட யூசஸ்னால் விச் ஹெல்ப் இன் த கலெக்ஷன் ஆஃப் த ஓவம் ஆஃப்டர் ஓவுலேஷன். நெக்ஸ்ட்டு த இன்ஃபண்டிபுலம் லீட் டு வைடர் சென்ட்ரல் போர்ஷன்ஸ் கால் ஆம்புல்லா. is a last part of the oviduct is isthmus, the short and thick walled connecting ampulla and infundibulum to the uterus. These are the structure of the female reproductive system. Thank you all.